ஓம் சக்தி. ஓமாதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, ஒரு அதிமுக்கியமான ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லவே நான் வந்துள்ளேன். கேட்பாயா மகளே? உன் கடந்த கால வாழ்க்கையையும் அதை கடந்து வந்த வழிகளையும் நான் அறிவேன். பழையனவை எல்லாம் ஒழிந்தன, புதியவை பிறக்கப் போகிறது. ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ள கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காகவே நான் வந்துள்ளேன். இப்பொழுது நீ ஒரு பிரிவை சந்தித்துள்ளாய். ஒரு மனிதனின் வாழ்விலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காதது, தான் சொல்வதே சரி என்று நினைத்தல், பிறருக்கு இடம் கொடுத்தல், மூன்றாவது ஆளை நம் பிரச்சனைக்குள் கொண்டு வருதல். இவ்வாறு தானே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எப்பொழுதுமே பிறரால் தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன. இந்த சண்டை பிரச்சனைகள் சிறியதாக இருந்தால் அன்பு நீடிக்கும், பெரியதாக தோன்றிவிட்டால் வெறுப்பு தோன்றும். இதை பலர் உணர்ந்து கொள்வதில்லை. சரி, இப்பொழுது உன் பிரிவிற்கு முடிவு கட்ட போகின்றேன். உன் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? என்னவெல்லாம் நடந்தன? எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதையும் ஒரு நொடி கூட யோசிக்காதே. உறுதியான ஒரு காரணம் இல்லாமல் பிரிந்த உறவும் அதை தொடர்ந்த துன்பமும் உனக்கு தெரியும். இதை மனதார உணர்ந்து உன் கடவுளிடம் மன்னிப்பு கேள். உன் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, தவறு யார் செய்தாலும் நீயே முன்வந்து, தவறுக்கு நான் தான் காரணம், முற்றிலுமாக உணர்ந்து விட்டேன், இனி எந்த தவறுகளும் பிரிவுகளும் வேண்டாம் என்று முன்வந்து சொல். இவ்வாறாக நீ பேசும் பொழுது இது உன் மனதிலிருந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு உன்னை பிரிந்ததற்காக வருந்தும் நிலையை உண்டாக்கும். உனக்கு நல்ல அனுபவத்தை தந்திருக்கும். அனுசரணை ஒன்று இல்லாததாலே பல உறவுகள் இன்றும் முறிந்து போகின்றன. அனுசரணையை கற்றுக்கொள். பிரிந்தவர்கள் சேரும் காலம் இது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். எந்த கர்வமும், எந்த ஆணவமும், எந்த தற்பெருமையும் விட்டுவிடு. மனம் திறந்து பேசு. பிரிவிற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும். எதை நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலும் அதை என்னிடம் சொல்லிவிட்டு செய். அதை நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். உன் அம்மாவாகிய நான் உன் நலனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கின்றேன். நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். அன்பு பிள்ளையே, அம்மா மனதிற்குள் எத்தனை நாட்கள் என் கஷ்டங்களை வைத்து புழுங்குவது என்ற உன் மனக்குமுறல் எப்படி என் செவிகளுக்கு எட்டாமல் இருக்கும்? உன் வலிகள் எல்லாம் பறந்து போகும். நீ கவலைப்படாமல் இரு. உன் வலிகள் முட்களை போன்று உன்னை குத்தி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் அகற்ற நான் உன்னுடனே இருக்கின்றேன். கஷ்டங்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருந்தால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் இன்னும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளின் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதேபோல் கீழெடுத்து வைக்கும் போதும் உன் அடிகளை கவனித்துப் பார். இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். நீ எடுத்து வைக்கும் அடியில்தான் மேலே கீழே என்ற வித்தியாசம் இருக்கிறது. அதே போல மேலே போகும் அடி ஒரு நேரத்தில் கீழிறங்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. விடாமுயற்சியுடன் போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். வாழ்வில் உயர்வு தாழ்வு வருவது யதார்த்தம்தான். நீ எடுத்து வைக்கும் அடிகளில் கடினமான சோதனைகள் வந்தாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும். ஆசைகளை உன் மனதிற்குள் நுழைய விடாதே. ஆசை என்றும் ஆபத்தை விளைவிக்கும். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு. எந்த அளவிற்கு பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே. நீ செல்லும் பாதைகளில் நான் உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி தூய்மையான பாதையை உருவாக்குவேன்.
நீ கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகள், உன் மனதை உருக்கி வைத்த தருணங்கள், உன்னை நடுங்க வைத்த தருணங்கள் எல்லாம் சந்தோஷமான தருணங்களாக மாறும். உன்னை விடாமல் துரத்திய கஷ்டங்கள், துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது. நீ என் மடியில் அமர்ந்துள்ளாய். நான் நடத்த போகும் அற்புதங்கள் எல்லாம் உன்னை பிரமிப்பில் ஆழ்த்தும் வகையில் இருக்கும். பயப்படாதே. எடுத்தவுடனே நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. நடக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறாய். உனக்கான கால நேரம் வரும்போது நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். நான் உனக்குள்ளே இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு. அம்மா நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கான சூழ்நிலையை நான் அமைத்து தருவேன். இனி என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். இது என் சத்திய வாக்கு. என்னை நம்பு. நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் நம்பிக்கையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. அம்மா நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.